கோடி கோடி அடிச்சு விட்டோம் கொள்ளை மொத்தத்துக்கு கொள்ளாச்சாச்சு. ஏண்டா யாரு கண்களுக்கு தெரியக்கூடாது. இரவோடு இரவாக நமது கள்ளி நாடு செல்ல வேண்டும். கள்ளி நாடு செல்ல வேண்டும். இந்த பணம் வேணாம், இந்த நகை வேணாம், இந்த ஊர்காய்க்கு வந்து ஒருத்தர் சாப்பிடு. மொத்த பொண்ணு யானை மாடிச்சு என்ன பண்ண எவனா ஒருத்தர் ஏறுவாங்க. சரி கரப்பா கரப்பா பாரியா உன் பேச்சு உன் கூட வந்த மாதிரியா கொள்ளையில மறைச்சிட்டோம். ஆனா கேட்டா அந்த பாவிட்டம் அகப்பட்டிருந்தோம். உனக்கு வயசாகி போச்சு, உன்னால ஓட முடியல. உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிட்டு முதல்ல செத்துருப்பேன். என்ன செய்வது? நீ வேலைக்கா மாட்டோட என்ன செய்யலாம்? ஒண்ணு புரியலையே. என்ன செய்யலாம்னு கேக்குறேன். ஆமாண்டா, உடனே உன் புள்ளைய கூப்பிடு. ஆமா, அவனை கூட்டு போறேன் நான் திருட்டு வேலைக்கு. சரியான இடத்துல எனக்கு மூளைக்கு வேலை கொடுத்துறான். என்னால முடியல. மகனும் சென்று வாங்கடா. நாங்க பக்கத்து நாள் போயிட்டு கடவாக போறா திருடிட்ட பொருள் திருடி திருடிதான் பழக்க வேண்டுமா? நீ திருடிதான் என்ன வளர்த்தாயா? உங்களுக்கு கை வந்ததா இல்லையா? நீ இந்த அளவுக்கு படித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் திருடி வந்து கொடுத்த பணம் தான்டா. அப்பா படிக்க வைத்தீர்கள். ஆமாண்டா, இப்படி திருடிதாரிகள் படிக்க வைப்பீர்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த படிப்புக்கே நான் சென்று வைக்க மாட்டேன்ப்பா. திருடி வந்து உன்னை மட்டும் நான் படிக்க வைக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் படிக்க வச்சிருந்தா. அது மட்டுமல்ல, உணவு இல்லாம ஏழ்மணி இருக்கிறாங்க. திருடியாந்த போலதாண்டா எல்லாருக்கும் உணவாக கொடுத்தேன். அப்பா அது தெரியாம பேசுறீங்க. நீங்கள் செய்த தொழிலை தர்மமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். செய்வதோ திருட்டுத்தனம். திருடி என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய பொருளை வைவரிப்பது. அப்பா அவன் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பானோ பொருள்களை அதை கொள்ளடித்துக்கிட்டு வருகிறாயே, அவருடைய மனம் என்ன வேலைப்படுவது உங்களுக்கு தெரியும்? உணவு போடுவது. அப்பா ஒருத்தரிடம் படித்து இன்னொருத்தர் கொடுப்பதுதான் தர்மமா? அப்பா அப்பா நம்மளால் முடிந்த அந்த உதவி நான் தொழில் செய்து நான் பிறரை வாழ வைத்தால் அது நல்லது. அதை விட திருடுவதற்கு ஒரு தொழிலாக அறிவு இருக்காது. இது என்ன இடம்? என்ன இடம்? கள்ளிக்காடு. கள்ளிக்காடு இருக்கட்டுமே, பூரா கள்ளிக்காடு. அதனால இதை நீ என்ன செய்வ? திருடுதான் ஆகணும். போக முடியாது. முடியாது முடியாதுப்பா. என்ன சொன்னாய்? காலத்தில் அழியாது கவியும்
நீங்கள் செய்வது மாபெரு தவறு. அந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அப்பா. இதுவரை எனக்கு அந்த திருடு தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. செல்வதை கொள்ளை அடிப்பதை அனைத்து பொருளையும் கொண்டு வருவது இதுதான் நடந்துட்டு இருக்க. என்னுடைய வேலையை செய்ய போறியா இல்லையா? அப்பா, நீங்கள் கொள்ளை அடித்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பது நல்லதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வைத்தட்டு உங்களை சும்மா விடாதப்பா. போதுமே என்னடா வேணாம் அப்பா, வேணாம் அப்பா. நான் சொல்றது கேளுங்க. ஏனப்பா இப்படி அவதிப்படுகிறீர்கள்? அவனுக்கு என்ன எத்தனை உழைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கேட்ட போறியா இல்லையா? அப்பா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆமாட்டா, நாட்டு மக்களை நல்லபடியாக வைக்க வேண்டும். ஆமா, அதுதானே வேண்டும். எடுத்து வர வேண்டும், கொடுக்க வேண்டும். அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பா, ₹1 சம்பாதித்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும். அப்பா, செய்யும் வேலை மிக மிக தவறு. இருந்தாலும் நான் திருடாமலே பணத்தை சம்பாதிக்க போறேன். ஆமா, நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன். அப்பா, சம்பாதிக்க முடியும். அறிவு இருக்கவங்க எப்படி சம்பாதிப்பேன்? முடியுமா? உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்னடா? நீ படிக்காதவன், நான் படித்தவன். படித்தவன் பகுத்தறிவு உள்ளவன்.
படிக்காதவர் இப்படி கரணமுறாத பாதையில் தான் சென்று அப்படின்னா நீ படிச்சவன். ஆமா. நான் படிக்காதவன். ஆமா. நான் திருட போறேன் நானு. ஆமா. நீ படிச்சவன் என்ன எப்படி வாழ போற? என்ன செய்ய போய் தெரியுமா? இதோ பார்த்தாய படர்ந்த காடு. ஆமாடா. இந்த காட்டை கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டை உழுது நிலமாக மாற்ற வைக்க போகிறேன். அடே இந்த கள்ளிக்காட்டை புறாணி அழிக்க போற. ஆமா. ஏண்டா நிலமாக உருவாக்க கள்ளிக்காட்டை அழிக்க முடியுமாடா? எவ்வளவு கள்ளி படைத்திருக்கிறது. அந்த கள்ளிக்காட்டை எப்படி உன்னால அழிக்க முடியும்? அப்பா சிற்றுளி பெரிய மலையே புலந்து விடும். ஆமா. அது ஒளி என்று நினைக்க கூடாது. அதுபோல என்னை சாதாரணமாக நினைக்க கூடாது. நான் மட்டும் செல்ல மாட்டேன். இதோ கூடியிருக்கும் மக்கள் அனைவரையும் ஒன்று திருத்த போகிறேன். அந்த கள்ளிக்காட்டை நானே அழிக்க போகிறேன். கள்ளிக்காட்டை அழிக்க போறேன். அழித்து நிலமாக மாற்றி விவசாயம் பயிர்களுக்கு போகிறேன். விவசாயத்திலே விளையும் பயிர்களை மக்களுக்கு தானமாக அளிக்கப் போகிறேன். அப்போது வாய் விட்டு பசி விட்டு எல்லோரும் பசி இல்லாமல் உன் திருப்பியோடு வாழப்பா. இது நடக்க வேண்டிய வேலையாடா இது. அப்பா எப்படி எதைய செய்து இருக்கிறான். அப்பா இப்போது உனக்கு விஷயம் தெரியாது. பறவைதான் பறக்குகிறது. ஆனால் மனிதன் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? விமானத்தை பறக்க விட்டான். உனக்கு தெரியுமா? ஓ அப்படி என்றால் படித்தவா அறிவாளி. அது மட்டுமல்ல, நாம் நிலத்திலே இருக்கோம். ஆனால் தெரியும் பார்த்தாங்க நிலவுக்கே மனிதன் சென்று விட போகிறான். சென்று விட்டான். மனிதன் நினைத்தால் விஞ்ஞான காலமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதோ தெரியும் இந்த கள்ளிக்காட்டை நானே சுத்தம் செய்து இதிலே பயிர் வைத்து மக்களுக்கு உணவு செய்து மக்கள் பயிரிட்டு அதில் விளையும் வெள்ளாமை மக்களுக்கே நான் கொடுக்க போகிறேன். அப்பா சரி முடிஞ்சா காட்டு ஐயா பார்த்தாயா? என் தந்தை செய்த தொழிலை பார்த்தாயா? வேதனைப்படுகிறேன், வெட்டப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன். ஏனென்றால் கொள்ளை அடித்தார், அடுத்தவன் பொருளை தேடினார். அதெல்லாம் தவறு அல்லவா? இனிமேல் நாம் என்ன தெரிவு செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்யக்கூடாது. என்ன தெரிவு செய்ய வேண்டும்? இதோ தெரிகிறது பார்த்தாயா? கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டை அழித்து பயிர் செய்ய வேண்டும். மக்கள் எல்லாம் ஒன்றாக போராடு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டோம். நாம் இந்த காட்டை அழிக்க தயாராகிவிட்டோம். இதுல துன்பம் வரலாம், துயரம் வரலாம். உயிரே போகலாம். உயிர் போகுமா? உயிர் போகணும். அப்ப நான் கூட வர மாட்டேன். கடவுள் வந்து செய்தால்
எது வந்தாலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். உயிருக்கு பயப்படக்கூடாது. இந்த மனிதன் மாயதான் என்ற சரித்திரம் இருக்கவே தவிர உயிர் போகிறே என்ற கோழையாக இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா? கள்ளிக்காத்தான். என்னால் வர முடியாது. இல்லையா? என்னால் வர முடியாது. வர முடியாது. வர முடியாது. நீங்க கள்ளிக்காட்டு அழிச்சாலிங்க. அதுக்கு நான் எக்கடிக்கா போங்க. உங்களை நம்பி இந்த கள்ளிக்காட்டை அழிக்கலாம் என்று முடிந்திருக்கிறே பாதியிலே கைப்பற்றிட்டு போறாங்க. சரி, மின்வைத்த காலை பின்வைக்க கூடாது. துயரம் வரட்டும், துன்பம் வரட்டும், என்னுடைய உயிரே போகட்டும். கள்ளிக்காட்டை அழித்து நான் ஒருவனை அழிப்பேன். இந்த கள்ளிக்காட்டை அழித்து மக்களுக்கு பயிர் செய்ய நான் வகை செய்கிறேன். சென்று வருகிறேன். கள்ளிக்காட்டை முடிந்தவரை காற்றை அழைத்து மட்டமாகிவிட்டேன். இருந்தாலும் ஓர் புதார் ஒன்று இருக்கிறது. அது பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அனைத்து காடுகளையும் அழித்துக் கொண்டே வந்து விட்டேன். இருந்தாலும் ஓர் பெரிய புதார் ஒன்று இருக்கிறது. அந்த புதாரை அழிக்க என்ன செய்வது? விஷத்தாண்டிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் போல் இருக்கிறது. கையால் அடித்தால் ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துவிடும். அதனால் தீப்பற்றத்தை கொண்டு அந்த காட்டை தீ வைத்துக் கொண்டு போகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க போகிறேன். இந்த நாடு கள்ளிக்காட்டான் என்று பெரிய பேரும் புகழும் எனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த காட்டை அழித்தான் என்று என்னுடைய பெயரை சித்தரித்துக் கொண்டே இருக்கப் போகிறார்கள். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று நான் இந்த முடிவுக்கு வந்ததால் ஏதோ என்னால் முடிந்தால் இந்த பாதி கள்ளிக்காட்டை அழித்து விட்டேன். இருப்பது ஒரு பெரிய புதாராக இருக்கிறது. அந்த புதாரை தீ வைத்துத்தான் கொடுக்க வேண்டும்.